அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்டெக்ரல் கால்குலஸ்ல சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை ரிவால்விங் த கிராஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆன் தி இன்டர்வல் 0,√3 எபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே ஃபிக்ஸ்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸ் தான் ஃபிக்ஸ்டு. ஸோ பொதுவாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். இன் ஜென்ரல் பொதுவாக வரையினா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஃபிக்ஸ்டு என்ன சார்னா ஒய் ஆக்சிஸ் தான் ஃபிக்ஸ்டு. ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு இல்லைங்களா. ஸோ பொதுவாக நம்ம என்ன சார் சொல்லுவோம், ஒரு கர்வுன்னா ஒய் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் யூஸ்வலாக இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன கர்வ் கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன சார் இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்னன்னா கண்டிப்பாக இது ஒரு பேரபோலா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு பேரபோலா. ஸோ பேரபோலா 4 டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கலாம் இல்லைங்களா. ஓப்பன் ஆன் தி டாப்பு, ஓப்பன் ஆன் தி பாட்டம், ஓப்பன் ஆன் தி லெஃப்ட், ஓப்பன் ஆன் தி ரைட்டு. அப்போ இந்த பேரபோலா என்னன்னு பாருங்க சார், கிளியர் ஒய். அப்போ ஒய்ன்றதுனால மேலே போகுது, தென் கீழே இறங்குது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று இருக்க முடியும். இது இருக்காது இல்லைங்களா, இந்த 2 இருக்காது. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா நெகட்டிவ் இருக்காது, ரிவர்ஸில் இருக்காது. அப்போ ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ஓப்பன் ஆன் தி டாப். தென் பேராபோலா ஓப்பன் ஆன் தி டாப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி வந்திருக்கும். தென் லிமிட் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க சார், இன்டர்வல் எக்ஸோட வேல்யூ தான் இது. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ x belongs to 0,√3. எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ √3. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் டிஃபைன் பண்ணிக்கிறோம், எக்ஸோட லிமிட் தான் இது. ஓகேங்களா. அப்போ இந்த ஆரிஜின் டச் பண்ணுமான கண்டிப்பாக பேரபோலா ஆரிஜின் டச் பண்ணியே தீரும். ஆரிஜின் டச் பண்ணி தான் போகும். ஓகேங்களா. அப்போ யூஸ்வலாக வரீங்கன்னா இதுதானே சார் பேரபோலா. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா மினிமம் 0 தாண்டி இருக்கணும். இனி எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, எக்ஸோட மினிமம் வேல்யூ 0ன்றது ஒய் ஆக்சிஸ் இல்லைங்களா. √3. இப்போ √3ன்றது மேபி இந்த பாயிண்ட் இருக்கலாம் நானும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். √3 இந்த பாயிண்ட் இருக்கலாம்னு நானும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ அந்த பாயிண்ட்டை தாண்டக்கூடாது. எக்ஸோட பாயிண்ட் மேபி √3. இது √3, 0 கூட எடுத்துக்கலாம், அது தாண்டக்கூடாது. இது ஆரிஜின் 0,0, இதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. ஸோ டென்டேட்டிவாக ஒரு பேராபோலா வரைஞ்சு இந்த மாதிரி தான் சார் போயிருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு பேராபோலா நம்ம வரைஞ்சோன்னா மேபி அது இந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். இது இந்த √3 தாண்டக்கூடாது. சரிங்களா. இது பேராபோலா. ஏன்னா ஒரு சைடில் கட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த ஒரு ஆஃப் மட்டும் தான் எடுத்திருக்கோம், செகண்ட் ஆஃப் நெகட்டிவ் சைடில் எடுக்கல. சப்போஸ் இது ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு சார், இந்த ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ இந்த பேராபோலா ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த பேராபோலாவை ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க. அப்போ ரொட்டேட் பண்ணால் நமக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். டென்டேட்டிவாக அந்த டயக்ராம் வரையிறேன் சார். சப்போஸ் இந்த கர்வு கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும், இது ஒரு பேராபோலா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கர்வை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபைன். இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்குள்ள வாங்க சார். என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டா, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டான்னு பாருங்க. ஒய் தான் ஃபிக்ஸ்டு. ஸோ ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ ஒய் ஃபிக்ஸ்டுன்னா ஏரியாக்கான ஃபார்முலா என்னென்னு எழுதுங்க. ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் சே கேபிட்டல் ஏன் கூட எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன சார், 2π எனி இன்டர்வல் a to b. ஸோ இங்கே ஒய் ஃபிக்ஸ்டு. அப்போ வெளியே dyன்னு வந்திருக்கும். ஏன்னா ஒய் ஃபிக்ஸ்டுனா இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் வரும். ஓகேங்களா. அப்போ ஃபங்க்ஷன் உள்ள என்ன சார் வரும், இங்கே ஒய் போட்டோன்னா ஆப்போசிட் என்ன சார் இருக்கும், கண்டிப்பாக எக்ஸ் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் √1 + dx by dy, 1 + dx by dy ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா. ஏன்னா ஒய் தான் ஃபிக்ஸ்டு. ஃபைன். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்கன்னு பாருங்க. இன்டர்வல்ல நம்மளோட இன்டர்வல் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ given x belongs to 0,√3. x belongs to 0,√3. அதாவது எக்ஸோட மினிமம் வேல்யூ 0 சார், எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ √3. அப்போ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போட்டோன்னா நமக்கு வேல்யூ தெரியாது. நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த சர்ஃபேஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான். இந்த சர்ஃபேஸை ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லைஸாக கட் பண்ணாலும் சந்தோஷம், இல்லை ரிவர்ஸில் இந்த பக்கம் இப்படி கட் பண்ணாலும் சந்தோஷம். நமக்கு என்னென்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும்.
எப்படி நம்ம மெஷர் பண்ணாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்தால் போதும். ஓகேங்களா? அதனால் நம்மளோட ஏரியா ஆஃப் சர்ஃபேஸை எப்படி ரீரைட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2π அப்படியே இருக்கட்டும் சார். இன்டெக்ரல் நமக்கு தெரிஞ்ச லிமிட் எக்ஸ் தான் தெரியும். எக்ஸோட லிமிட் தான் தெரியும். அப்போ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டால் தான் எனக்கு சேஃப். இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது தான் எனக்கு சேஃப். ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். அப்போ ரூட் ஆஃப் இது எப்படி சார் சேஞ்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எக்ஸ் தானே சார், எக்ஸை பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ dy/dxஆக மாற்றிட்டா முடிஞ்சது சார். இதை மட்டும் தான் நம்ம ரீரைட் பண்ணணும். இதை மட்டும் ரீரைட் பண்ணால் போதும். ஓகேங்களா? எக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒய்ன்ற டேர்மை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே டிஒய்னா இங்கே டிஒய் வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டிஒய்னா டிஒய். அப்போ இங்கே எக்ஸை மாற்றினா கண்டிப்பாக இதுவும் எக்ஸாக மாற்றி ஆகணும். அவ்வளோதான் சார். இது ஒன்று மட்டும் தான் சார் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ லிமிட் எக்ஸோட வேல்யூ 0லேருந்து √3. சப்போஸ் இங்கே ஒய்க்கான லிமிட் கொடுத்துருந்தாலும் இந்த ப்ராப்ளமே வராது, நமக்கு சிக்கலே வராது. ஆனால் இங்கே ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா ஒய் ஃபிக்ஸ்டு, ஆனால் லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஒய் ஃபிக்ஸ்டு, லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? ஃபைன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். நமக்கு என்ன சார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்? y = x². ஸோ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? y = x². அதான் நம்மளோட கர்வ். எனக்கு என்ன சார் வேணும்? dy/dx வேணும். அப்போ dy/dx போட்டிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? x²க்கு வெரி சிம்பிள் 2x. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2π இன்டெக்ரல் 0 to √3 x அப்படி இருக்கட்டும் சார். ஸ்கொயர் ரூட் 1 இந்த டைம் ஸ்கொயர் பண்ணும் 1 dy/dx ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த டைம் ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? 4x² கிடைக்கும். 4x². ஏன்னா 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 4x² கூட dx. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டெகிரேஷன் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் சார். பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும்னா எது சிக்கலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்சைட் த பிராக்கெட், அதாவது இன்சைட் த ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு சிக்கலாக இருக்குது. அப்போ புட் இல்லை டேக் t = 1 + 4x². அப்போ ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இது dt ஆயிரும். ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt = 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 4x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 சும்மா தான் இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx. ஏன்னா இது டோட்டல் டெரிவேட்டிவ். நமக்கு என்ன சார் வேணும்? இங்கே x இருக்குது, கூட dx இருக்குது. அப்போ இதை மட்டும் மாற்றுங்க சார். எக்ஸ் dx மட்டும் ஒரு சைடில் வச்சுங்க. அப்போ எக்ஸ் dx மட்டும் ஒரு சைடில் வைங்க. மீதி எல்லாம் அந்த ஆப்போசிட்டில் தள்ளி விடுங்க. அப்போ dt இருக்குது இந்த பக்கம். ஸோ 4 × 2 என்ன சார் ஆகும்? 8 ஆயிரும். அப்போ எக்ஸ் dxக்கு பதிலாக நம்ம dt/8ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபங்க்ஷனை, அதாவது வேரியபிள் சேஞ்ச் பண்ணால் லிமிட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது டெஃபனைட் இன்டெக்ரல். அப்போ எக்ஸோட லிமிட், ஒரிஜினல் லிமிட் என்ன சார்? 0. எக்ஸோட மேக்ஸிமம் லிமிட் என்ன சார்? √3. அப்போ x = 0ன்னு தூக்கி அதில் பேஸ்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x = 0 தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணால் tக்கான வேல்யூ என்ன சார் ஆகும்? 1 + 4 × 0² ஆகும். அப்போ tக்கான வேல்யூ என்ன சார் ஆகும்? 1. அப்போ எக்ஸோட லோவர் லிமிட் 0 போட்டால் நியூ லிமிட் 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ tக்கான வேல்யூ, இந்த நியூ வேல்யூ √3 போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 + 4 × √3 ஹோல் ஸ்கொயர். அப்போ √3 ஸ்கொயர் பண்ணால் 3, அது கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12 + 1 போட்டிங்கன்னா 13. அப்போ tக்கான வேல்யூ என்ன சார்னா 13. ஓகேங்களா? ஏன்னா √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும், 3 கிடைக்கும். அது கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12, அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 13. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஏரியா, இந்த டேர்மை ரீரைட் பண்ணி எழுதுங்க சார். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ கேபிட்டல் A = 2π டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படி இருக்கட்டும். நியூ லிமிட்ஸ் 1 to 13. நியூ லிமிட்ஸ் 1 to 13. எக்ஸ் dx, இந்த எக்ஸும் dxக்கான வேல்யூ என்ன சார் பண்ணிட்டேன்? dt/8ன்னு எடுத்துட்டேன். √1 + 4x² தானே tன்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ணுங்க சார். இந்த 8 எடுத்து வெளியே வச்சிருங்க. அப்போ 2π/8 இன்டெக்ரல் 1 to 13 √t. இந்த √t எப்படி சார் மாற்றி எழுதலாம்? t⁻1/2 மாற்றிக்கலாம். இன்டூ dt. ஓகே, இப்போ இந்த 2 8 கட் பண்ணிங்கன்னா π/4 ஆயிரும் இல்லைங்களா? 8 கட் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போது t⁻1/t
இன்டகிரேட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? t பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1. லிமிட் என்ன சார்? 1 to 13. ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. π/4 அப்படியே இருக்கட்டும். ஒரு டைம் என்ன ஒர்க் பண்ணிக்கங்க. ஸோ 1/2 + 1 என்ன சார் ஆகும்? 1/2. அது கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2/2ன்னு கிடைக்கும். இல்லைன்னா இதனோட ஆன்சர் என்ன சார் ஆகும்? 3/2 ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் t பவர் 3/2 டிவைடட் பை 3/2 இல்லைங்களா? லிமிட் 1 to 13. இந்த 3/2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ π/4 அப்படியே இருக்கட்டும் சார். இந்த 3/2 மேலே போகும்போது 2/3 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ டீக்கு 13 போடுங்க. அப்போ 13 பவர் 3/2 ஆகும். மைனஸ் 1 போட்டிங்கன்னா 1 to the power 13 1 to the power 3/2 1 to the power 3/2 ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 4ம் 2ம் கட் பண்ணுங்க. அப்போ π/2 கூட 3 இருக்கும் இல்லைங்களா? ஸோ 13 பவர் 3/2 நமக்கு நல்லாவே தெரியும். a to the power 3/2 இருந்துச்சுன்னா இது எப்படி சார் ரீரைட் பண்ணுறதுன்னா a into √a ரீரைட் பண்ணலாம். அப்போ இது என்ன சார் ஆகுனா 13 into √13 ஆகும். மைனஸ் 1 to the power anythingனா 1 தான். 1 to the power anythingனா வேல்யூ 1 தான். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்னா π/6 பிராக்கெட்டுக்குள்ள 13 √13 மைனஸ் 1 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். இல்லை சார் நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சப்போஸ் எக்ஸாக்டாக எனக்கு வேல்யூ வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணுங்க. கேல்சி எடுத்துங்க. 13 √13 மைனஸ் 1 போடுங்க. அதை 6ஆல் டிவைட் பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சரை பையால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24.01 சம்திங் கிடைக்கும் சார். 018 கிடைக்குது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்ராக்சிமேட்டாக 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கேல்சியில் போட்டு எக்ஸாக்ட் ஆன்சர் எழுதணும்னு ஆசைப்பட்டான். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.